ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடை ஓப்பனிங்கோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வீடியோ. இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து போய் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தோம். அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதனால தான் வீடியோ எதுவுமே ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணவே முடியல 2 டேஸ் 3 டேஸாக. அதனால் இந்த 2 டேஸ் 3 டேஸ் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். கடை ஓப்பனிங்காக போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சாயந்தரம் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் மண்டே மார்னிங் தான் ஓப்பன் பண்ணோம். பூஜை வேலையெல்லாம் இருந்தது, பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். எதுவுமே எடுக்கலை, ஜஸ்ட் தையல் மிஷின் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தையல் மிஷின் தான் மெயின் நமக்கு. அதனால் தையல் மிஷினுக்கும் சாமி போட்டு பூஜை பண்ணியாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் வெளிலெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு சாமி கும்பிட்டுட்டு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோ கண்டினியூஸாக கண்டிப்பாக வரும். 2-3 நாள் போடாததுக்கு ரீசனே வந்து இந்தமாரி கடை ஓப்பனிங்கிறதுனால தான். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்க முடியும். எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்குது. இனிமேல் தொடர்ந்து 3 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து பேக் டு ஸ்டேஜ் வந்திருக்கோம். இனிமேல் தான் ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் பேக் டு பேக்கு. அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 to 3 டேஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஷாப்பில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், கிளியராக இருக்காது. வண்டி போகிற சவுண்டெல்லாம் கேட்கும். முன்னாடி வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். இன்னும் அப்படி தான். தொடர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லிஸ்டிக்காக எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன 2 நாள், ஃபஸ்ட் நாள் என்ன வச்சுருந்தோம், செகண்ட் நாள் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம். காலைல மார்னிங் வந்து இந்தமாரி பூஜைலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து தான் நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். சரி, இன்றைக்கி தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். ஈவினிங்கு காலையில் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஈவினிங் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்ட்டு வந்து ஈவினிங் உட்காந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். த்ரெட் பேங்கிள்ஸ், அப்புறம் வந்து இயரிங்ஸு இதெல்லாம் மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ப்ரேஸ்லெட், இதெல்லாம் அதை மட்டும் வச்சுருந்தோம். தையல் மிஷின்லாம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. ஓவர்லாக்கு, டேபிள்ஸ் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு தையல் மிஷின் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் சாமி கும்பிட்றதுக்காக. இதெல்லாம் அப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஈவினிங் தான் வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும். அதுமாரி நம்ம டிங்கு டிசைனர்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே இந்த மாதிரி நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்டெல்லாம் இந்தமாரி வந்து போட்டிருந்தேன். பாருங்கள், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் ஃபுல்லாகவே அதுலேயும் சைஸு ரேட்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கிளிப்ஸு ஓட்டியிருந்தேன், பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சேஞ்சபிள் இயரிங்ஸும் இந்தமாரி ப்ரேஸ்லைட்டும் போட்டிருந்தேன். ப்ரேஸ்லைட்டுமே நம்ம சைஸ் வாரியாக கரெக்டாக ரேட் போட்டிருக்கோம். 30 30, $40 14 போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டிருந்தேன் ஈவினிங்கு. வேறு எதுவும் பண்ணல. அப்புறம் வந்து நம்ம வந்தப்போ எப்படி கரண்ட் இருக்குது அப்படின்ட்டு நான் அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம கரண்ட் பில் கட்டணும் கண்டிப்பாக, அது முக்கியம்ன்ட்டு. அப்புறம் செகண்ட் டே வந்து இதுதான் செகண்ட் டேயில் தான் ஃபுல்லாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். சாமிக்கு வந்து டேபிள் எல்லாம் வச்சுட்டு முன்னாடி கீழே தான் இருந்தது சாமி கும்பிட்டப்ப. இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த டேபிளில் ஃபுல்லாக வந்து ஜெமிக்கி ஒர்க்கு எல்லாம் ஸ்டோன் ஒர்க் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு செகண்டில் வந்து த்ரெட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், போக போக கரெக்டாகிடும். அப்புறம் இது வந்து கட்டிங் டேபிள் அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வீடியோ எடுக்கலாம் தான் எடுத்துக்கலாம்னு இந்த டேபிள் வச்சுருக்கோம். அப்புறம் 2 சேரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓவர்லாக் மிஷினு, கீழே வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஸ்டாண்டு, இதெல்லாம் தான் வச்சு நம்ம கடையை வந்து வச்சுருக்கோம். இதுதான் ஃபுல் கடையோட வியூவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.